அப்பா ஏன்பா தாத்தாக்கு பிடிச்ச கறிக்கட்டையை இப்ப சேதப்படுத்திக்கிட்டு இருக்காரு? தயவு செஞ்சு தாத்தாவை இப்படி பண்ண வேணாம்னு சொல்லுங்கப்பா. அட அன்பு மகள் மீனா, தாத்தா ஏன் இப்படி பண்றாருன்னு தெரியுமா? உன்னோட தம்பியின் மருத்துவ செலவுக்கு நிறைய பணம் தேவைப்படுது. நம்ம கிட்ட சுத்தமா பணமே இல்ல. அதனாலதான் உன்னோட தாத்தா இந்த மிகப்பெரிய ஆர்டரை ஏத்துக்கிட்டாரு. அப்படியா? அது என்ன ஆர்டர்? உன்னோட தாத்தா ஒரு காலத்துல மிகப்பெரிய மரக்கலைஞர். அவர் செய்த மரப்பொருட்களை வாங்க பல பேர் வரிசையா நின்னாங்க. ஆனா காலம் மாறிச்சு. அந்த கலைக்கான மதிப்பும் குறைஞ்சு போச்சு. குடும்பத்தை காப்பாத்த வேண்டி தன்னோட கனவையும் கலையையும் ஒதுக்கி வச்சிட்டு கறிக்கடை நடத்த ஆரம்பிச்சாரு. இத்தனை வருஷத்துக்கு பிறகு மீண்டும் தன்னோட கலையை கையில எடுத்திருக்கிறாரு. வேணும்னா நீயும் கொஞ்ச நேரம் இருந்து பாரு மகளே, உன்னோட தாத்தா எப்படி தன்னோட அற்புதமான திறமையை வெளிப்படுத்துறாருன்னு. அப்பா, இது செஞ்சா நம்ம தம்பிய சரி பண்ணிடலாமா? நம்முடைய தாத்தா மிகப்பெரிய கலைஞரா? ஐயோ, தாத்தா பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. தாத்தா, இந்த ஒரு வீடியோவுக்கு மட்டும் போஸ்ட் கொடுங்க. இருந்தாலும் தாத்தா எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்றாரு. யாருமே நம்மள மதிக்க மாட்டாங்களேப்பா. இல்ல மகளே, அதை விட ஒரு நல்ல விஷயம் பண்ணு. இதையெல்லாம் வீடியோவா எடுத்து இணையத்துல போடு. தாத்தாவோட திறமைய உலகமே பார்க்கட்டும். நிறைய மக்கள் நம்மளுக்கு ஆதரவு தருவாங்க. நம்ம கதையை புரிஞ்சுக்குவாங்க. நம்ம வீடியோவை முழுசா பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி தாத்தாவின் கலையை இன்னும் பல பேரிடம் கொண்டு சேர்ப்பாங்க. ஒருவேளை அந்த ஆதரவே நம்ம தம்பியின் உயிரை காப்பாற்றும் நம்பிக்கையாக மாறலாம். என்னமோ சொல்றீங்கப்பா, ஆனா தாத்தா பண்ணி முடிச்சதுல இதுதான் ரொம்ப பெஸ்ட். தாத்தா ஒரு அழகான நாய் சாப்பிடுற குவளை செஞ்சிருக்காரு. இது பணக்காரங்களுக்கு வித்தா நிறைய பணம் கிடைக்கும். அதை வைத்து நம்ம தம்பியும் காப்பாத்த முடியும்.